இந்த கேரமல் கஸ்டர்ட் ரெசிபி நான் அப்லோட் பண்ணப்போ என்கிட்ட காமனாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஷெஃப் எப்படி ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு கேரமல் பண்ணுறது? இன்றைக்கி பெர்ஃபெக்டாக ஒரு கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, நம்ம சுகரை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்போவுமே கேரமல் சாஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து ஒரு மீடியத்தில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சூடு கம்மியாக இருந்தால் கிறிஸ்டல் ஆகி போகும், சூடு அதிகமாக இருந்ததுன்னா கரிஞ்சு போயிடும். இது வந்து 2 டைப்பில் கேரமல் சாஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றாத ரெசிபி தான் பண்ணுறோம். சக்கரை வந்து மெல்ட் ஆகி கேரமலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சக்கரை கேரமல் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம மோல்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி தான் என்னோடய கேரமல் சாஸ் நான் பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கேரமல் சாஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட டெம்பரேச்சர் 180 200 220 வரைக்கும் போகும். இது வந்து லைட்டாக நம்ம மேலே போட்டாலுமே இதோட டேமேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேற என்னங்க, எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.